இடம் இருக்குதுங்க. ஆனால் இடம் வந்து எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அதான் பத்திரம் மட்டும் பண்ணி கொடுத்தாரு. பத்திரம் பண்ணும்போது பத்திரம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பட்டாவும் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஆனால் வீடு கட்டுறதுக்கு எந்த வழி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த இடத்துக்கு வழி வாங்கி கொடுங்க. இனி மூலத்துறை நாங்கள் நெசவாளர், வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிற கஷ்டப்பட்டு அவங்க சங்கத்து மூலியமா சொன்னாங்க இங்கே இடம் இருக்குது, நாங்கள் விரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாரம் தாங்க நெசவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்த பணம். பத்திரம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பட்டாவும் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஆனால் வீடு கட்டுறதுக்கு எந்த வழி இல்லை. அதுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுங்க. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து அருண்குமார் சார் டிஎம்கே ஆட்சியில் கொடுத்தோம், ஏடிஎம்கே ஆட்சியில் கொடுத்தோம், மறுத்து இப்போ ஸ்டாலின் சார் அவரு இருக்கையிலேயே எல்லா கூட்டையும் நாங்கள் மனு கொடுத்தோம். எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. இப்போ சரி விஜய் சார் வந்திருக்கிறாரு, அவர் மூலயமா சுனில் ஆனந்த் அவருக்கிட்ட நாங்கள் முந்தா நாள் போய் மனு கொடுத்தோம். அவர் நேற்று வந்து எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஸ்டெப் எடுத்து நல்ல முடியும் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ மனோஜ் விக்னேஷ் அவர் தலைமையில் நேற்று அவங்க பார்ப்பாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே 16 வருஷம் ஆச்சுங்க சார் வாங்கி. 2010 வாங்கினதுங்க. எத்தனை ரூபா கொடுத்தீங்க? அதுதாங்க சார் 30,000. யாருக்கிட்ட? ஒரு சைட்டுக்கு 30,000ங்க. அதான் அதுக்கு வந்து ஏஜென்ட் முன்னாடி இருக்கிறாங்க. அது யார் வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு? அருண்குமார் சார் தாங்க. நான் என் பேர் சீனிவாசன், நான் திமராயம்பாளையத்துலேருந்து வர்றேங்க. சிறுமுகை திமராயம்பாளையத்துலேருந்து. எங்களுக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி அருண்குமார் முன்னாள் எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ அவருங்க வந்து சிறுமுகையில் கூட்டம் போட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி தர்றேன், இடம் வாங்கி தர்றேன், வீடு கட்டி தர்றேன் அப்படின்னு சொன்னாருங்க. என்ன சொல்லி கூட்டம் போட்டு இந்த இடத்த வந்து பார்த்து நாங்கள் வழித்தடா ஸ்கூலு கோயில் எல்லாமே செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அதாவது வந்து 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷத்தில் நாங்கள் பணம் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 45,000 30,000 25,000 இப்படி வாங்கியிருக்காங்க. அந்த பணம் பூரா எம்எல்ஏ கைக்கு தாங்க போச்சு. போனதில் வந்து அவர் வந்து போய் கேட்டப்பெல்லாம் எங்கள் ஊருக்கு திமராயம்பாளையத்துக்கு எலெக்ஷன் டைமில் நிறைய டைம் வந்திருக்காங்க. நான் ஒரே ஒரு ஆள் தனியாக போய் கூட அவர்கிட்ட அருண்குமார்கிட்ட கேட்டதுக்கு திமராயம்பாளையம் எங்கேன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் அண்ணன் பேசுவார், அருண்குமார் அண்ணன் என்னை பார்த்தா பேசுவார், நானும் அவர்கிட்ட பேசுவேன். பல டைம் போய் கேட்டு பார்த்துட்டேங்க. எனக்கு வந்து இடம் இருக்குதுங்க, ஆனால் இடம் வந்து எங்கே இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் பத்திரம் மட்டும் பண்ணி கொடுத்தாரு. பத்திரம் பண்ணும்போது அண்ணா கல் அளந்து போடலைங்க, இடமே எங்கேன்னு தெரியாதுண்ணா. ஆனால் ஒரு வாரத்தில் உங்களுக்கு கல் அளந்து போட்டு இடம் உங்களுக்கு தர்றாங்கண்ணா அப்படின்னு சொன்னாருங்க. ஆனால் இதுவரை 17 வருஷம் ஆச்சு. பத்திரம் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் செம்மொழி மாநாடு பூங்கா அப்படின்ட்டு அது இதுன்னு கோயம்புத்தூர்லாம் வந்தது. அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது, அதில் எல்லாம் தள்ளி போச்சுங்க. 2வது வந்து அவர் இன்னும் இதுவரையும் அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. என்னோட சம்சாரத்தோட கம்மல் முதல் கொண்டு நான் அடமானம் வச்சு தான் அந்த நகை இடத்த வாங்கினேங்க. என்ன கம்மல் அடமானம் கொண்டு போய் வச்சு கூட வாங்கினேன். ஆனால் இடம் இதுவரையும் எங்கேன்னே தெரியாது. அவர் போய் கேட்டப்பெல்லாம் அசால்ட்டாக வர்றவங்கள கூப்பிட்டு வச்சு 2-3 டைம் டிக்கி மிச்சர் கொடுத்து இதை போங்க பின்னாடி வர்றேன், சம்பரவழியில் போய் பிரசிடண்ட்டை பாருங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஒரு டைம் கூட மனச்சாட்சி பொதுவாக வந்து பேசவே இல்லை, மனச்சாட்சி தொட்டு பேசவில்லை. இன்னைக்கு என்னங்கிறாரு உதயகுமார் தான் பண்ண, அப்படி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சார் இது நியாயம்? வழித்தடமே சுத்தமாக இல்லைங்க. அடுத்த தோட்டத்தில் வழித்தோட்டத்துக்கு வேற வழியில் இருந்து போனால் நான் காலை வெட்டுவேன்னு தோட்டத்துக்காரர் சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு வழியே இல்லைங்க. நாங்கள் எறும்பு போகிற மாதிரி, ஒரு எறும்பு போகுதுன்னா பின்னாடி போகிற மாதிரி நாங்கள் எல்லா ஜனங்களும் அப்படியே போயிட்டோம். அதனால் இப்போ தயவு கூர்ந்து எல்லாத்துக்கும் கேட்டு சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த இடத்துக்கு வழி வாங்கி கொடுங்க. எங்கள் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்.